கதை நேரம். சிந்துபாத் கதைகள். 6வது பயணம். இப்படி தன் 5வது பயணத்தின் கதைய மாலுமி சிந்துபாத் கூலிக்கார சிந்துபாத்துக்கும் அவனோட நண்பர்கள் கிட்டையும் சொன்னாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வர சொல்லி இருந்தாரு தானே. அப்படி அடுத்த நாள் வழக்கம் போல கூலிக்காரனான சிந்துபாத்தும் மத்தவங்களும் மாலுமியோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படி வந்த இவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து நல்லா உபசரிச்ச மாலுமியோ தன்னோட 6வது பயணத்தின் கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, நான் ஒரு நாள் சில வர்த்தகர்களை பார்த்தேன். அவங்க எல்லாரும் பயணத்துக்கு புறப்பட தயாராறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் எனக்கும் கூட என்னுடைய பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. உடனே நிறைய சாமான்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட கிளம்பின. ஆனா பாஸ்ராவை விட்டு வரும்போது இன்னொரு பெரிய கோஷ்டி ஒரு பெரிய கப்பல்ல கிளம்ப போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சது. நானு அவங்களோட சேர்ந்துகிட்டேன். ஒரு நல்ல நாள்ல எங்களோட கப்பலும் பாஸ்ராவை விட்டு புறப்பட்டுச்சு. பல தீவுகள்ல நாங்க இறங்கி பண்டமாற்று வியாபாரம் செஞ்சோம். பண்டமாற்று வியாபாரம்னா இப்பெல்லாம் நம்ம ரூபா கொடுத்து பொருட்கள் வாங்குறோம் தானே. அந்த காலங்கள்ல எல்லாம் ரூபாலாம் கிடையாது. அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பொருளை இந்த நபர் கொடுப்பாங்க. அதாவது நமக்கு 5 படி அரிசி வேணும்னா நம்ம அதுக்கு பதிலாக 5 படி சர்க்கரை கொடுப்போம். அதுக்கு ஏத்தது போல நமக்கு அரிசி கொடுப்பாங்க. இப்படி ஒரு பண்டத்துக்கு பதிலா இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிறது. இதுக்குதான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி ஒரு நல்ல நாள்ல எங்களோட கப்பல் பாஸ்ராவை விட்டு புறப்பட்டுச்சு. பல தீவுகள்ல நாங்க இறங்கி பண்டமாற்று வியாபாரம் செஞ்சோம். நாங்க போன இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு நல்ல வரவேற்பே கிடைச்சது. இப்படியாக 30 இரவும் பகலும் நாங்க பிரயாணம் செஞ்சுக்கிட்டு வந்தோம். ஒரு நாள் அதிகாலையில ஓன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. நானும் சில வியாபாரிகளும் அங்க ஒரு இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த அலறல் சத்தம் கேட்கவே நாங்க பயந்து போய் திரும்பி பார்த்தோம். அப்படி திரும்பின எங்களுக்கு கப்பல் தலைவன் தன்னோட தலைப்பாகைய அவிழ்த்து தலையில அடிச்சுக்கிட்டு அலற காட்சி தெரிஞ்சிச்சு. அத பார்த்ததும் ஆஹா, ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சு நாங்க ஓடினோம். அப்படி போன எங்களை பார்த்ததும் கப்பல் தலைவர் சொன்னாரு, நண்பர்களே, நம்மளோட பாதை தவறிடுச்சு. இப்போ நம்ம போற கடல் இது வரைக்கும் நாம் பிரயாணமே செஞ்சிடாத சமுத்திரம். இது எங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது. இதனால நமக்கு ஏதாவது பேராபத்து நேர்ந்தாலும் நேரிடும். அதனால எல்லாரும் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கோங்க. அவரோட துணை இல்லைன்னா எத்தனையோ ஆபத்துகள் நம்மள சூழ்ந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி கப்பல் தலைவர் சொன்னபடியே நாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம். இந்த சமயத்துல ஒரு பயங்கர காத்து வீசவே கப்பல் தலைவன் பாய்மரத்தை அவிழ்த்து விட முயற்சி பண்ணாரு. ஆனா அது வரைக்கும் வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்த காத்தோ திடீர்னு புயலாக மாறி எங்களோட கப்பலையே அலக்கழிச்சுது. அந்த சமயம்னு பார்த்து ஒரு பெரிய குன்று எதிர்படவே கப்பல் தலைவரோ இன்னும் பயங்கரமா அலறினாரு. என்ன அலறி என்ன பயன்? பாறையில எங்களோட கப்பல் மோதி சுக்கு நூறாக உடைஞ்சுது. நாங்க எல்லாரும் கடல்ல தூக்கி எறியப்பட்டோம். ஆனா உடையப்பட்ட மரைக்களத்தோட கட்டைகளை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் நீந்த ஆரம்பிச்சோம். அவ்வளவு பேருக்கும் நீந்த தெரியுமா என்ன? அதனால சில பேர் அப்படியே கடல்ல முழுகிட்டாங்க. நானும் ஒரு சிலரும் தான் கரையேறினோம். கரையேறின எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் பொன்னும் ஆடைகளும் இதர சாமான்களும் நகைகளும் ஏராளமாக சிதறி கிடந்துச்சுங்க. எங்களை போலவே கப்பல் உடையப்பட்ட பிரயாணிகளோட பொருட்கள் தான் இவை அப்படின்னு பார்த்தம்போதே எனக்கு தெரிஞ்சுது. அதையெல்லாம் அலைகள் அடிச்சு கொண்டு வந்து இங்க போட்டிருக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம்.
அதையெல்லாம் பார்த்த எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நாங்க வந்து சேர்ந்த அந்த இடத்துலயோ கரையில நிறைய சோலைகளும் குன்றுகளும் இருந்துச்சு. என் கூட வந்த பிரயாணிகள் அங்க இருந்த ஒரு நீரோடையில அவங்களோட தாகத்தை தணிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க பார்த்த பொருட்கள் எங்களை அப்படியே மலைக்க செஞ்சுது. எங்க திரும்பினாலும் விலை உயர்ந்த கற்கள் சிதறி கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாம பல வகை பழ மரங்களும் கூட இருந்துச்சு. இதுக்கெல்லாம் எங்களோட நாட்டுல அவ்வளவு உயரிய மதிப்பு உண்டு. ஆனா இப்பவோ யாருமே இல்லாத கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடத்துல அதை எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம கடந்துச்சு. இப்படியாக இதையெல்லாம் பார்த்து அதிசயிச்ச வண்ணம் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த இடத்த நாங்க சுத்தி வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அத அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளவுதான்.